டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் டிஃபென்ஸ்க்கான தனி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சப்போ இட் வாஸ் அமேசிங். Department of Defense and Strategic Studies and launched our BA program, Bachelor of Arts, a 3-year program in Defense and Strategic Studies in the year 2020. So that was the time the department was set up. சவுத் இந்தியாவில் அவேர்னஸ் கிடையாது, எதுனா டிஃபென்ஸ் பேஸ்டு அவேர்னஸ் கிடையாது. அதில் தமிழ்நாடு மட்டும்தான் இப்போதைக்கு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸை வச்சுருக்குது. நீங்கள் நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் லைக் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இங்கேருந்து இங்கே ஒன்ஸ் நாங்கள் வந்து இங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான். ஏன்னா இங்கே ஒன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ரதர் தான் மகாராஷ்டிரா தான் போகணும். இங்கேருந்து தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா ஸோ திஸ் கோர்ஸ் என்ன மாதிரியான எக்ஸ்போஜர்ஸ் வந்து ஃபீல்டில் வந்து கொடுக்க முடியும்? No, this is an academic program. So if you say field exposure like they get in Army, Navy, Air Force, it's not relevant for them. And students-ஓட involvement and the interest towards this இருக்குது மேம். ஒவ்வொருத்தங்க ஒரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போது சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தங்க வந்து நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பை பற்றி மட்டும் பேசுவாங்க. ஒருத்தங்க வந்து தேசிய பாதுகாப்பை பற்றி பேசுவாங்க. இன்னொருத்தங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னா அவங்க என்ன மாதிரி அவங்கள வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆக்கிக்கணும்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னா டிஃபென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர்லி தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அடிஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், டைரக்டர் ஆஃப் ஆன்லைன் ப்ரோக்ராம் அண்ட் டைரக்டர் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் செல்லோட டாக்டர் மாலினி பாண்டே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. எஸ். அண்ட் வென் கம்ஸ் டு எஜுகேஷன் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அண்ட் நான் வந்து யூஸ்வலாக டிஃபென்ஸ்னு வரப்போ நம்ம நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருப்போம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம டிஃபென்ஸ்குள்ளே போகணும், ஆர்மிக்குள்ளே போகணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்துட்டு இருந்தேன். பட் வென் ஐ கேம் டு நோ தட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் டிஃபென்ஸ்க்கான தனி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சப்போ இட் வாஸ் அமேசிங். அண்ட் கேன் யூ டெல் மோர் அபவுட் த ப்ரோக்ராம் மேம்? Yeah, so thanks a lot for inviting me and giving this opportunity. So in Dr. MGR University, we keep innovating. நாம புதுசு வருஷம் ஒரு புது ப்ரோக்ராம், புது இனிஷியேட்டிவ் ஏதாவது எடுத்துகிட்டே இருக்கணும். Because we are very aware of the changing times and how there is such a paradigm shift in education that if you are not agile and not aware of what is happening around you, the student community will not be able to get benefited by the education that you provide. Keeping that in mind, we initiated Department of Defense and Strategic Studies and launched our BA program, Bachelor of Arts, a 3-year program in Defense and Strategic Studies in the year 2020. So that was the time the department was set up. We kept evolving, we kept growing with the times, and 2024 we started a postgraduate program in Defense and Strategic Studies. And in the coming academic year, we plan to start a PhD program, a doctorate in Defense and Strategic Studies. So that is the journey of the department and of the program, starting from 2020 to 2024, and now 2026. In the future, coming year, planning to start a doctoral program. So to answer your second question, that நீங்க எப்பவுமே Army, Navy, Air Force, NDA exam, அந்த மாதிரி we think like that. If defense studies means it's about fighting the war in the battlefield. That's what a general perception is. But it is much more. There is much more in the defense sector. There are so many other things that are happening. While an NDA exam prepares you for representing the Indian Army, Air Force and Navy in the battlefield at various levels, and you take that exam in 11th and 12th when you are in your school. When we offer a program, a degree program in Defense and Strategic Studies, there are sectors in the defense sector, in the defense industries, where you need a knowledge of defense, you need a knowledge about geopolitics, you need a knowledge about political science, about the Constitution of India, about what is happening in the world and in the country. And the knowledge helps you in becoming a part of the security framework of the country. So there are different security agencies that recruit people from defense background. There are also various government competitive exams where I want to emphasize this, that in this defense curriculum that you have for BA Defense, it's a fine blend of various disciplines.
You study history, you study political science, you study geography, you study geopolitics, you study about security aspects. There is such a fine blend of this. You study sociology. So this, interdisciplinary knowledge, multidisciplinary knowledge that you get helps you in clearing a lot of government exams also. So whether it is Tamil Nadu Public Service Commission exam, whether it is All India UPSC exam, different army exams, judicial exams related to defense studies, then the different security network of, say, an industry, of even a thing like a mall or a theater, they are taught about that also, how to maintain the security of any establishment or any industry. So because of that mix of knowledge that you get, you are able to participate in the nation building in a different way. So while in NDA, when you study that, you go to the field and you are more participating more directly. Here also you are participating in nation building, but in a more indirect manner. And you clear the government exam and you are a part of the bureaucracy. So it's different. Those two are different. But this also you do almost the same thing in terms of contributing towards nation building and contributing towards development of your country. டிஃபென்ஸ் வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி தான் போகணும், அப்படி அந்த மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான டிஃபென்ஸ் கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைப் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும்ல மேம். வாட் கைண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆர் தேர்? So we don't have tie-up with central government, but we do call officers from central government who have worked in defense establishments. We have called serving army officers who have come and addressed the students. Our students have visited campuses like Officers Training Academy and these all establishments where army officers and military establishment is working. So central government would tie-up, I won't say, we don't have that, but we have collaborated with different central government agencies to give a nice perspective to the students about how these senior officers work. And especially army officers have been continuously visiting our campus, giving lectures to the students. Our students have been visiting various campuses. In the future, we do plan to collaborate with institutions like National Defense Academy. In what capacity and how we'll collaborate, that is in process, but it is in our plan to reach out to them. We have that Wellington, we have one staff college. We do plan to reach out to them. So as we mature, in the education scenario, we are going to try all these things also. அண்ட் டிஃபென்ஸ்னு வரப்பவே கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி த பர்சன் மஸ்ட் பி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னா அவங்க என்ன மாதிரி அவங்கள வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆக்கிக்கணும்? That is a very good question. I think not just defense, I think all departments நம்ம MGR University very particular about ensuring student mental and physical well-being. So today life is not just about learning theoretical knowledge is not enough. So நம்ம students defense students regularly they are participating in sports activities. நம்ம university ஒரு நல்ல department இருக்கு physical education. They are going at district level, they are going at state level, national level. They have won several prizes at the national and state level. So sports they are in NCC, NSS, involved in all these organizations. So very active in terms of sports and physical well-being. Daily ஏதாவது ஒரு ஸ்போர்ட், ஒரு ருட்டீன்ல ஒரு கரிக்குலம்ல ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணதான் செய்யணும். So they are doing all that. And mental well-being, now we have counselors, we have mentors, we have psychologists. Yadavadu any student going through emotional trauma, we have a full-time psychologist who is there to counsel the students. So, and I would also like to talk about nariye extracurricular, co-curricular activities like I noticed department had initiated something called bulletin board, or bulletin board news related to the world and the country. Connected with defense and politics. So students the news paste பண்ணுவாங்க போர்ட்ல, அது பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. They have a discussion forum, they will talk about that in the class. அது மாதிரி நிறைய திருக்குறள் quotes they will put on the board. So you can see that different types of things are happening in the department. It's not just coming to class, lecture கேட்டுட்டு ஒரு exam எழுதிட்டு clear பண்ணணும். It is not that. There are different things that are happening. Cultural programs, participating in annual cultural programs and festivals, all festivals, defense and strategic studies, the students are
made aware that you are here to look at a future where you serve the nation. You are not serving only a region. You don't belong to only a particular state. You belong to a country, a wonderful country called India. And that pride in the country, that patriotism, I think is more, I see more in defense studies, department and the students there. So keeping that in mind, all the national important days and all the festivals across all regions, ரொம்ப enthusiasmலே ஸ்டூடெண்ட்ஸ்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே வந்துட்டு பிளேஸ்டாக வந்து நான் டிகிரி முடித்ததுமே வந்து கையில் ஒரு ஜாபோடு போனால் தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. தட் இஸ் ஹவ் தே கெட் பெய்ட் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் எப்படி மேம் இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் டிகிரி பொறுத்த வரைக்கும்? Placement is very good. We have campus placement, we organize job fairs, we provide training for placement. So before the student is ready to graduate in the pre-final year, we have a separate department of placement with a dean taking care of it every day. So we have soft skill trainers who will come and train the students on how to write their resume, how to handle a group discussion, how to handle interviews. So that's a part of their regular training in the pre-final and final year. And then companies come to the campus, students go out for interviews. Everything is facilitated by the university placement department. So that is a regular process in the university. மேம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிஃபென்ஸ், இதில் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ்னு வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு சில பேசிக் ஸ்கில்ஸ் வேணும், ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு சிலவங்க வந்து பார்க்க வந்து டிஃபென்ஸ்னு இருக்குது, ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிவிடுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஸ்கில் கொஞ்சம் லேக் ஆவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாமா, இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்டிடியூடு ஒரு ஸ்கில் பேஸ் training கொடுக்கப்படுது? So I think that's a very smart question. Yeah, there are students who come from pure arts background and who may not have learnt all that in their school age. So in our department, in the curriculum itself, we teach them analytical skills, aptitude training, all that is a part of the curriculum. That's why I tell, we have a very holistic curriculum. ரொம்ப ஒரே ஃபோக்கஸ் ஒரு டிஃபென்ஸ் தியரி, ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் தியரி அந்த மாதிரி கரிக்குலம் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்லே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி கரிக்குலம் இல்லை. எப்போவுமே கரிக்குலம்லே அ ஃபைன் பிளெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இதில் ஆப்டிடியூட் ட்ரைனிங் பண்ணுறோம், ஈவன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆல்சோ வி ஆர் டீச்சிங் தெம், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இன்னும் லேக்கிங் இருக்குது இன் யோர் ஸ்கூல் ஏஜ், அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கோ நம்ம கரிக்குலம்லே இன்க்ளூட் பண்ணிட்டோம். நிறைய வேல்யூ ஆட் ப்ரோக்ராம், சர்டிஃபிகேட் கோர்சஸ் அது மாதிரி நிறைய இருக்குது டு காம்பன்சேட் ஃபார் ஆல் தட். அண்ட் இந்த டிஃபென்ஸ் இதெல்லாம் வரப்போ வந்துட்டு எப்போவுமே ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, லைக் நார்த் இந்தியன்ஸோட இன்வால்மெண்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் டிஃபென்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அவங்க கவுண்ட் வந்து எப்போவுமே ஜாஸ்தி தான் இருக்குது. ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், தேர் ஸோ மச் இன் டு டிஃபென்ஸ். வென் கம்ஸ் டு சவுத், இப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒன்று டாக்டர் ஆகணும், இல்லைன்னா என்ஜினியர் ஆகணும், சின்ன வயசுலேருந்து சொல்லி ஒன்று அதை தான் ஆப்ட் பண்ணுறாங்க. இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து டைவர்ஸாக வேறு எதுனா ஒரு விஷயத்தில் போகிறாங்க. டிஃபென்ஸுக்குள்ளே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ வர மாட்டேங்குது. அது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஃபேக்ட் சொல்ல தான் ஆகணும். தமிழ்நாடு இஸ் way ahead in terms of defense education, and 50 years of defense department has started. It's been 50 years in Tamil Nadu. And so that is one thing that I would say, awareness irkom, adanal we have reached to this extent. Maybe our traditional programs like engineering, medicine, inge students, South Indian students are more inclined towards that. I don't have data to prove, so I'm not going to comment on that. Ana awareness illa irkalam. Slowly universities like MGR University, we are creating awareness, and ippo students na even in South India I see or non traditional programs ko poranga, because they have realized there is a saturation point. If you study engineering, we all know about what is happening in the IT sector. Or globally there is a recession, and corporately evlo layoffs avudhu, evlo problems irukku, ellarku theriyum. So or enthusiasm towards government jobs, or enthusiasm towards non-traditional courses, அது இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. It has changed. So it may be true maybe or 7-8 years back, 10 years back, but இப்போ even South Indian students are going towards other type of programs and thinking about other job opportunities also. I would say that I see that trend, I see that change in South India also. And universities like MGR University, we always try to be trendsetters, and we are setting the trend to create that awareness that there are other paths also. Engineering and medicine is wonderful, but adukku thavara
other programs, other vocations are also there. எஸ் ஹாப்பி டு சி ஒரு இன்ஸ்டியூட் நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டிக்காகவும் நேஷனுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதை பார்க்குறோமோ வி ஆர் வெரி ஹாப்பி டு see that and let's get over to the HOD to know more about the curriculum. Thank you. Thanks. And thanks for joining us, ma'am. Thank you so much. And இப்போ நம்ம கூட வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த பர்டிகுலர் ஸ்டடீஸ் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ வருஷமாக டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க? 2020லேருந்து இருக்குது மேம். யூஜி ப்ரோக்ராம் 2020லேருந்து இருக்குது. மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் 2024 ஸ்டார்ட் பண்ணோம். இது க்ரோனாலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75 வருஷம் 80 கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்தை நெருங்குது இந்த கோர்ஸு. இது பேசிக்கலி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் சப்ஜெக்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50 வருஷமாக இருக்குது. இது கோல்டன் ஜூப்ளி இயர். இது நாங்கள் வந்து 2020 வந்து யூஜி ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் பிஜி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பிஹெச்டி அடுத்த ப்ரோக்ராம், ஏன்னா வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகிறாங்க, ரிசர்ச் ஓரியன்ட் அவங்க வளரணும். ரிசர்ச் பண்ணாங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் திங்க் டேங்க் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா டெல்லியில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி வார்ஃபேர் பேஸ்டு திங்க் டேங்க்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா லேண்ட் வார்ஃபேர் தனி, ஏர் வார்ஃபேர் தனி, மேரிடைம் வார்ஃபேர் தனி, அதே மாதிரி ஜாயிண்ட் வார்ஃபேர்னு தனித்தனியாக இருக்குது. ரிசர்ச் பேஸ்டும் அவங்க வளரணுன்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா சவுத் இந்தியாவில் அவேர்னஸ் கிடையாது, எதுனா டிஃபென்ஸ் பேஸ்டு அவேர்னஸ் கிடையாது. அதில் தமிழ்நாடு மட்டும்தான் இப்போதைக்கு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸை வச்சுருக்குது. இப்போ நீங்கள் நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் லைக் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இங்கேருந்து இங்கே ஒன்ஸ் நாங்கள் வந்து இங்கே லிமிட்டட் சீட்ஸ் தான். ஏன்னா இங்கே ஒன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம். இல்லைனா நீங்கள் ரேதர் தான் மகாராஷ்டிரா தான் போகணும். இங்கேருந்து தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் போய் படிக்கணும். சார் நீங்கள் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டிலே வந்துட்டு 50 வருஷம் இருக்குன்னு சொல்கிறப்போ எனக்கே வந்துட்டு இப்போ தான் 50 வருஷமாக இது இருக்காங்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் அவேராக இருக்காங்க இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு? மேம் இது வந்து சோஷியல் சயின்சஸ் கோர்ஸு, சரிங்களா? இன்ஜினியரிங் அளவுக்கு நாங்கள் இப்போ ரீச் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் மற்ற கோர்ஸ் எப்படி கொண்டு போகிறோமோ இதுவும் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். அவேராக தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, சில பேர் இந்த டாக்டர் தான் சேருவேன், இன்ஜினியரிங் தான் சேருவேன்னு இருப்பாங்க, தெரியுங்களா? இப்போ நான் வந்து 11 ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணும்போது இதுதான் சேருவேன்னு சேர்ந்தோம். அது மாதிரி மினிமம் 30 ஸ்டூடெண்ட்ஸ் சேருவான் மினிமம். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்போ நான் படிச்சிருக்கிறேன்னா இப்போ இது படிக்கிறது நல்லது, இப்போ நீங்கள் இதில் படிச்சிங்கன்னா நாட்டோட பாதுகாப்புக்கு இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேஸ்ட் மட்டுமே சொல்லாதீங்க. இன்னொரு வந்து இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் நம்மளுக்கு எதிராக தான் இருக்குது, சில விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் நீங்கள் அனலிஸ்ட் ஆகலாம். தமிழில் சொல்ல போனோன்னா புவிசார் அரசியல்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூணுனா என்ன, மூணுலலாம் என்னென்னு நம்ம சாதாரணமாக இருக்கலாம். மூணு அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது, ப்ரைஸ் ஹைக் ஆகுது இங்கே. அதனால் காமன் மேன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படி அந்த ஸ்டூடெண்ட், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது, இதெல்லாம் டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குது, க்ரைசிஸ் அரௌண்ட் த குளோப் இருக்குது, இதனால் பிரச்சனை வருது அப்படின்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர். ஏன்னா ஒரு செகண்ட் இயர் படிக்கும் போது, ஒரு பிஏல செகண்ட் இயர் படிக்கிற பையனுக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் தெரியும். யூஜியில் ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பையன் ஜியோ பொலிட்டிக்ஸ்னால் என்னென்னு, இதிலே மாஸ்டர்ஸ் படிக்கிறவன் என்ன பண்ணுவான், மாஸ்டர்ஸில் ஃபஸ்ட் இயர் முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு ஜாபே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு. நீங்கள் ஆயில் கம்பெனிஸ்லாம் இருக்குது தெரியுங்களா, பெரிய ஆயில் கம்பெனிஸ்லாம் இருக்குது தெரியுங்களா, அவங்க வந்து ஜியோ பொலிட்டிக்ஸில் நல்லா வெல்வர்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரத்துக்கு, அதான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் திஸ் இருக்குது மேம். ஒவ்வொருத்தங்க ஒரு இதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போது சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தங்க வந்து நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பை பற்றி மட்டும் பேசுவாங்க, ஒருத்தங்க வந்து தேசிய பாதுகாப்பை பற்றி பேசுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து இதிலேயே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் நடந்த வரலாற்றில் நடந்த போர்களை பற்றி அவேர்னஸ் இருக்காது, எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்காது. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நடந்ததுன்னு மட்டும்தான் தெரியும். இப்போது அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, எதனால் வந்து ஒரு நாடு வந்து முன்னேறுச்சு அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெஷலைசேஷனில் அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ நம்ம சொல்லிக் ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸே சொல்லித்தரோம். ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. இந்தியாவில் நடந்த போர்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு படிக்கிறதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சுருக்கோம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இது பேர் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி. எப்படி மிலிட்ரி ஜியோகிராஃபின்னு ஒன்று இருக்கோ, மிலிட்ரி ஹிஸ்ட்ரின்னு தனியாக இருக்குது.
அதே மாதிரி சர்வதேச உறவுகளுக்கு பற்றியும் சொல்லி தருவாங்க. இப்போது உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துக்கிட்டே இருக்குது. உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஈரான் இஸ்ரேல், யூஎஸ் இஸ்ரேல் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். நான் நேற்று இன்னைக்கு மார்னிங் பேப்பர் பார்த்தீங்கன்னா கூட நடந்துகிட்ருக்கு. இதை பற்றியான அவேர்னஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும்? இப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லா கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது, எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க காட்டுற இன்வால்மெண்ட்டு எல்லாருமே ஒரு இதில் எக்ஸ்பர்ட், ஒரு சப்ஜெக்ட்ஸ் இதில் எக்ஸ்பர்ட்டு. அவங்க காட்டுற இன்வால்மெண்ட் தான். எல்லாரும் வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி கிராக் பண்ணி தான் உள்ளே போவாங்கன்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சு ஒருத்தர் ரிசர்ச் ஓரியன்ட் திங்க் டேங்க்கில் ஜாயின் பண்ணுறான்னா அவன் பாலிசி மேக்கராக கூட வருவான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க முடிச்சு அவங்க வந்து ஒரு செக்ரட்டரிஸாக வருவாங்க தெரியுங்களா? ஏதாவது ஒரு பாலிசி, ஒரு பப்ளிக் பாலிசி மேக் பண்ணுறதுக்கு அவங்க உதவுறாங்கல்ல. அதே மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கு ஒரு செக்ரட்டரியானா கூட அவங்களால அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமில் என்ன மாதிரியான கரிக்குலம் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? மேம், கரிக்குலம் வந்து அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்ஸோட மல்டி டிசிப்ளினரி கோர்ஸ் தான் இது வந்து. அதை சொல்லணும், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன். நீங்கள் பட்ஜெட் போடுறாங்கல்ல, டிஃபென்ஸுக்கு தனி பட்ஜெட் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருஷம் பட்ஜெட் அலோகேஷன்ஸ் இருக்குது. நாட்டோட பாதுகாப்புக்கு எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. சரிங்களா? டிஃபென்ஸ் பட்ஜெட்டிங் எப்படி நடக்குதுன்னு கூட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தராங்க. டிஃபென்ஸ் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் பர்சனல் அவங்க வச்சுருக்காங்க. பர்சனல்லாம் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நிர்வாகம் பண்ணுறது எப்படின்றது இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் மாஸ்டர்ஸ் எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து இப்போ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று சொல்லி தருவாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டும் தனியாக கரிக்குலம்னு நாங்கள் சொல்லித்தரோம். டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. டிஃபென்ஸ் எவ்வளோ பட்ஜெட்டிங் பண்ணுறாங்க, எவ்வளோ செலவாகுது, ஆயுதங்கள் எப்படி வாங்குறாங்க, எப்படி இவங்களை நிர்வாகம் பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் ஸ்டூடெண்ட்க்கு தெரிஞ்சுக்குவோம். எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தெரியும் அவங்களுக்கு. அதுதான் கரிக்குலம் கவர் பண்ணது. இது இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து நேஷனல் செக்யூரிட்டி நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்து டிஃபென்ஸ் எக்கனாமிக்ஸை பற்றி சொல்லி தருவாங்க. ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ஸ்டாஃபை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்கள ட்ரெயின்டாக தான் இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற விதத்தில். அண்ட் இவங்களுக்கான கரியர் கைடன்ஸுங்கிறது எவ்வளோ தூரம் கொடுக்கும்? கரியர் கைடன்ஸு நான் ஆல்ரெடி சிடிஎஸ்ல எழுதியிருக்கேன். நான் படிக்கும் போது சிடிஎஸ்னால் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அது வந்து யூபிஎஸ்சி கீழே வரும். இல்லை சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஏர்போர்ட்டில் சிஐஎஸ்எஃப்னு ஒன்று இருக்காங்க, அதில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். ஐடிபிபினா இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். இவங்க எல்லாருக்குமே எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வரும். 21 வயசு ஒரு பையன் ஆகிட்டானா எப்படி வந்து ஐஏஎஸ் எக்ஸாமு வருஷம் நோட்டிஃபிகேஷன் வருதோ, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. யூபிஎஸ்சியில் இராணுவ அதிகாரிகளுக்காக எக்ஸாம்கள் நடத்தப்படுது, அதாவது தேர்வுகள் நடத்தப்படுது. வருஷத்தில் 2 வாட்டி. அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அவங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒரு யூஜி டிகிரியாக இருக்கணும், 20 வயசுக்கு இருக்கணும். அவங்களுக்கு வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் கேட்கப்படும். ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து ஜென்ரல் நாலேஜ். அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் சர்வீஸ் கமிஷன், ஐஎம்ஏ டெஹ்ராடூனில் இருக்குது, இந்தியன் மிலிட்ரி அகாடமின்னு. அதுக்கு எழுதுகிறவங்க மேக்ஸு சேர்த்து எழுதுவாங்க. நேவல் அகாடமிக்கு தான் மேக்ஸு சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். நேவல் அண்ட் ஏர்ஃபோர்ஸ், ஏன்னா டெக்னிக்கல் பேஸ்டு இதில் வரும்போது. அப்படியே நீங்கள் வந்து நீங்கள் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு உங்களுக்கு சொன்னால் தெரியாது, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு சொன்னால் தான் தெரியும். மத்திய காவல் படைன்னு சொல்லுவாங்க. இந்த சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், துணை இராணுவ படைன்னு சொல்லுவாங்க தமிழில். அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி எக்ஸாம்னா, இதே சிஏபிஎஃப்க்கு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வந்து நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், போலீஸ் சர்வீசஸில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்ச் சொல்லுவீங்கல்ல, அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. அது யூபிஎஸ்சி நடத்துது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா எஸ்ஏ எக்ஸாம் நடத்துது. அவங்களுக்கே எஸ்ஏ எக்ஸாமு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தும். கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எக்ஸாமும் வரும், அந்த எக்ஸாமும் கண்டிப்பாக நடத்தப்படுது. ஸ்டூடெண்ட்டு இங்கே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கும்போது சைமல்டேனியஸாக நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, போட்டித் தேர்வுக்கு ஆகிறாங்கன்னா உடனே அவங்களால அதை கிராக் பண்ண முடியும். அதுதான் ரியாலிட்டி. அது மட்டுமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இதுக்கெல்லாம் இன்டர்னாக போவாங்க. இன்டர்னாக போகிறதுக்கு நீங்கள் முதல்ல எங்கேயாவது ஒரு திங்க் டேங்க்கில் ஜாயின் பண்ணணும். திங்க் டேங்க் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி. நீங்கள் இதுவே டெல்லியில் தான் நிறைய எல்லா மேஜர் திங்க் டேங்க்ஸும் இருக்குது. அப்படி ஒரு வேளை அவங்கெல்லாம் அங்கே போகிற ஒரு சூழல் இருக்கும் கண்டிப்பாக வந்து. அது ஏன்னா வந்து இந்தியா வைடு நீங்கள் அதை இது பார்க்கும்போது சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிக உயர இடத்துக்கு வர முடியும். இதுதான் இதோட தீம். ஸோ திஸ் திங் வாஸ் லைக் நீங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக உள்ள என்ன ஆஃபர் பண்ணுறோம், எப்படி வந்து அவங்களோட கரியர் பார்த்துருக்கோம்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.